சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிருப்தி, அதாவது நிர்வாக ரீதியிலான இந்த கட்டமைப்புல திமுக இப்போ கவனம் செலுத்துது. ஆனா அது மட்டும் இல்ல, மக்கள் ஒரு அதிருப்தியில திமுகவுடைய திட்டங்கள் அல்லது ஆட்சி முறையிலையும் இருந்திருக்காங்க, அதையும் சரி செய்ய வேண்டியிருக்கு, அதையும் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு திமுக என்ற கருத்தை முன்வைக்கிறார். சார் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவா இந்த தாவேகாவுடைய ஃபேன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அவங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, திமுகவுக்கு ஒரு யங் ஃபேஸஸ் இல்லை, யங்கான முகங்கள் இல்லை, வயதானவர்களாகவே இருக்கிறார்கள், அப்புறம் நியூ ஃபேஸஸ் இல்லை, ரொம்ப காலமாக ஒருத்தரே ஒரு சீட் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அட்ரஸ் பண்ற மாதிரி சில விதிகளை திருத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. அந்த பதட்டம் ஏற்படும் பொழுது அந்த பதட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அடுத்த பிரச்சனைக்கு ஜம்ப் பண்றது, அடுத்த குற்றச்சாட்டுக்கு ஜம்ப் பண்றது. நாங்க இன்னொரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாலும் அவங்க இன்னொரு பிரச்சனையை ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிப்படையில் இவங்களுக்கு இருப்பது திமுக மீதான காழ்ப்பு, திமுக மீதான வெறுப்பு. அதை இவங்க வேற வேற வார்த்தைகளை சுகர் கோட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர அடிப்படையில் இதை நாங்கள் புறந்தள்ளுறோம். ஒன்று முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். எந்த போராட்டமும் செய்யாத தாவேகா அப்படின்னு ஒரு விமர்சனம் சொன்னதா சொல்கிறோம். பண்ணியிருந்தா சொல்லணும், தாவேகா இந்தந்த போராட்டங்கள்லாம் பண்ணுச்சு, இந்தந்த இடங்களெல்லாம் குரல் கொடுத்துச்சு, இந்தந்த இடங்கள்லாம் அக்ரெசிவாக ரோட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். தூய்மை தொழிலாளர் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை வீட்டுக்கு அழைத்து சந்தித்தார்கள். தாவேகாவுக்கு திமுகவுக்குமான அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, திமுக எல்லாத்தையும் டெமோக்ராட்டிக்காக அணுகுனுச்சு. உதாரணத்துக்கு தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம் நடந்த போது இவர்கள் போய் விஜயை வீட்டில் சந்திக்கும் போது இது தாவேகா தூண்டிய போராட்டம்னு திமுக எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்களா, திமுக தூண்டுதல்னு அமைச்சர் சொல்றாரு. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுறாங்களா, திமுக தூண்டுனதுன்னு அமைச்சர் சொல்றாரு. மாணவர்கள் போராடுறாங்களா, யாரோ தூண்டுறாங்கன்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப ஒரு போராட்டத்தை நீங்க டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த போராட்டம் விலகி போயிடும்ங்கிற உத்தியை அவங்க கையாளுறாங்க. நாங்க அதை ஜனநாயக ரீதியாக அணுகணும். அதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு உடனே சொல்லுவாங்க போராட்டங்களை ஒடுக்கலையா, நீதிமன்றம் சொன்ன தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை முறையாக கையாளன்னு அப்போ கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவை நோக்கி தாவேகா நோக்கி அந்த கேள்வி வைக்கலாம். கம்யூனிஸ்டுகள் அந்த காலகட்டத்தில் போராட்டங்கள் ரெண்டு விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஒன்று சாம்சங் தொழிலாளர்கள் அந்த ஆலை தொழிலாளர்கள் பிரச்சனை ஒன்று, இன்னொன்று தூய்மை தொழிலாளர் பிரச்சனை. அந்த நிறுவன பிரச்சனையில உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவிற்கு இந்தியாவில் முதன்முறையாக ஒரு யூனியன் அமைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது அரசு முயற்சியில அந்த போராட்டக்காரர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த போராட்டம் வெற்றியில முடிந்தது. ஒன்று. தூய்மை தொழிலாளர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எடுத்த எடுப்பிலேயே இவங்க எக்மோர்ல மக்கள் மாணவர்கள் ரோட்ல உட்கார்ந்த உடனே அடிச்சு விரட்டினாங்கல்ல, நேம் டேக் இல்லாத போலீஸை வச்சு மாணவர்கள் அடிச்சு விரட்டினாங்கல்ல, அந்த மாதிரி கையாளல அந்த போராட்டத்தை. 10 நாட்கள் 15 நாட்கள் வாரக்கணக்கில் அனுமதிக்கப்படாத ஒரு இடத்தில் இந்த போராட்டம் கண்டினியூ ஆனிச்சு. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த போராட்டம் அப்புறப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, கமிட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு திமுக ஆட்சி காலத்திலே அவர்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கின நிகழ்ச்சியும் உண்டு. இன்னைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டீங்களா? அப்ப என்னன்னா எல்லாத்தையும் டெமோக்ராட்டிக்கா திமுக அணுகுனதுனால உங்களுக்கு அதன் மீதான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு ஏதுவான வாய்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. மீண்டும் 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 காழ்ப்புணர்ச்சியிலிருந்து விமர்சனங்களை வச்சுட்டே இருந்தீங்க. ஓகே, இல்ல இப்போ மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது இளைஞர்களுக்கான வாய்ப்பா பார்க்கணுமா அல்லது ஆதிக்க குறைப்பு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 75 ஆண்டு கால கட்சி. ஒரு 25 ஆண்டு காலம் காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணோம், ஒரு 25 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ணோம், ஒரு 25 ஆண்டு காலம் ஜெயலலிதா எதிர்த்து இன்னைக்கு விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். எதிரில் இருக்கக்கூடிய முகங்கள், கட்சிகள், அரசியல் தத்துவம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஃபுல்லா ஒரே பகுதியில் நின்றுட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமாக இந்த கட்சி இருக்குன்னா இன்னொரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி இந்த பக்கம் இருந்துகிட்டே இருக்க போகுது. அது வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், அதெல்லாம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல என்ன வேணா நடக்கும். வெகுஜன மக்களுடைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்டே வளர்ந்த ஒரு இயக்கம் தேர்தல் அரசியல் ஜெயிக்கிறது தான் ஆச்சரியம், தோத்து போகிறது ஆச்சரியம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க அடுத்த ஒரு லாங் ரன்னுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத கட்சிக்குள்ள கூடி விவாதிச்சு ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் தலைவர் நினைத்திருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுகைக்கு அவர் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். யார் மீதெல்லாம் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறாரோ அவ்வளவு பெரிய ஒரே ஒரு முரசொலி அறிவிப்புல தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் ஜனநாயகவாதி, அந்த ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சிங்கிற காரணத்தினால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 38 பேரை அனுப்பி ஒவ்வொரு தொகுதியா ஆய்வு செய்யணும். எல்லா தொகுதியினுடைய ஆய்வு ரிப்போர்ட்டும் வருது. ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி பொதுமக்கள், அபிமானிகள், கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், கடநிலையில பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள், ஒண்ணுமே இல்லாம கட்சிக்கு கொடி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர் எல்லாரும் கருத்து சொல்லுங்க அப்படின்னு கருத்தை வாங்குறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு மறுசீரமைப்பு குழுவை போடுறோம்.
அந்த மறுசீரமைப்பு குழுவில் பெண்கள், இளைஞர்கள் எல்லோருக்குமான வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. அந்த மறுசீரமைப்பு குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இன்னைக்கு செயற்குழுவில் விவாதம் நடத்தப்படுகிறது. விவாதத்தில் திருத்தங்கள் அனுமதிக்கப்படுகிறது. திறந்த மனதோடு எல்லாத்தையும் விவாதிச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். இல்ல, இப்ப எடுத்த இந்த முடிவுகளின் அடிப்படையிலுமே கூட பல முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பதவியை இழக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குதானே? அதாவது கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இன்றைய செயற்குழுவில் பங்கெடுத்தவர்கள். அப்ப அவர்களும் ஒப்புக்கொண்டு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. கட்சி நலன் பிரதானம்ங்கிற எண்ணம் தான் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு இருக்குமே தவிர தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன் தான். இப்போ அதிகாரம் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அதிகாரத்தில் இருக்கணும், இதில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை விட கட்சி முதன்மை. கட்சி இருந்தால் தானே, கட்சியினுடைய அமைப்பு இருந்தால் தானே, அதனுடைய பலம் இருந்தால் தானே தங்களுக்கான அரசியல்ங்கிற புரிதல் எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கும். அதனுடைய விளைவாகத்தான் இதை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு செயற்குழு ஏற்றுக்கொண்டது. திமுகவில் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹவுஸ் இருக்கோ, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட் இருக்கோ, அந்த மாதிரி திமுகவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு உச்சபட்ச அரசியல் அமைப்பு விதிகளை வகுக்கக்கூடிய அமைப்பு திமுகவினுடைய செயற்குழு. அந்த செயற்குழு ஒத்துக்கிடுச்சு. அப்ப இதுக்கு மேல இதுல கான்ஃப்ளிக்ட் இருக்கா? உள்ள எந்த கான்ஃப்ளிக்ட் வரல. செயற்குழுவில் பங்கெடுத்தவன்கிற முறையில சொல்றேன், உள்ள எந்த பெரிய நெப்போட்டிசம் உள்ள வரும் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. நெப்போட்டிசம் அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு திருத்தத்தை நாங்க மேற்கொண்டோம்னா அடுத்து வரும் அப்படிங்கிறது. தாவேகா 2 உதாரணம் சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளரை பாலியல் புகாரில் நீக்குறாங்க. அதே மாவட்ட செயலாளருடைய மகளுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. இது நெப்போட்டிசமா இல்லையா? அடுத்து வாங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல கையுங்களவுமாக பிடிபடுகிறார். இன் கேமரால வீடியோவோட ஒரு தாவேகாவுடைய நிர்வாகி பணம் வாங்கி பிடிபடுறார். கட்சியை விட்டு நீக்கப்படுறார், கைது செய்யப்படுறார். அவருடைய மனைவி அந்த பொறுப்புக்கு மீண்டும் வராங்க. இது நெப்போட்டிசமா இல்லையா? கட்சியில 50 வருஷம் 60 வருஷம் உழைத்தவர்கள் வெறும் அவங்களுடைய பையங்கிற காரணத்தினால மட்டுமே அந்த பொறுப்புக்கு வந்துறது கிடையாது. அவங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு 20-25 வருஷம் வேலை செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. அதையே நீங்க நெப்போட்டிசம்னு சொல்றீங்க. நேத்தி வரைக்கும் அந்த கட்சியில பங்கே எடுக்காத ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுலையும் பாலியல் குற்றச்சாட்டுலையும் சிறைக்கு போயிட்டாங்கிற காரணத்தினால மட்டுமே அவங்களுடைய வாரிசுகளை கொண்டு வந்து பதவியில உட்கார வைக்கிறது நெப்போட்டிசமா இல்லையா? அதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம். இதுக்கு பேர் கட்சியில உழைச்சு வருது அப்படிங்கிறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. நீங்க என்னன்னா திமுக பண்ணுச்சுன்னா அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு அந்த கட்சி மீது, திமுக மீது ஒரு வன்மம் இருக்கிறது, காழ்ப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது விமர்சனங்கள் முன்வைக்க தானே செய்வாங்க. அதுதான் இந்த நீங்க தாவேகா மீது விமர்சனம் வைக்கிற மாதிரி. எஸ், திமுக காரனா தாவேகா மீது நான் வைக்கிறேன். ஒரு தாவேகா காரர் திமுக மீது இந்த விமர்சனம் வைக்கிறாருன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. நடுநிலை அப்படிங்கிற பெயர்ல 2 பேரையும் நீங்க விமர்சிச்சீங்கன்னா நான் மனமகிழ்வோடு ஏத்துக்கிறேன். நான் இல்ல திமுக மட்டும் தான் அது இருக்கு அப்படின்னு நீங்க சுருக்குனீங்கன்னா அது வந்து உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற வன்மத்தின் வெளிப்பாடு நான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லியே. சரி, நான் முதற்கட்ட பார்வையாற்றிருக்கேன். திரு பெருமாள்மணி, இந்த மாற்றங்கள் தாவேகாவிற்கு ஒரு சவாலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகக்குள்ள செய்யப்படுற இந்த நிர்வாக மாற்றங்கள் தாவேகாவை திமுக சரியா புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னன்னா தாவேகாவுடைய ஒரு எழுச்சி, தேர்தலுக்கு முன்னால தாவேகாவை திமுக பார்த்த விதம் வேற, தேர்தலுக்கு பிறகு தாவேகாவை திமுக பார்க்கிற விதம் வேற. திமுக ஒரு பேர் இயக்கம், அவங்களுக்கு ஒரு ஆழமான கொள்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது இந்த அரசியலை அவங்க இன்னைக்கு பண்ணலை, மே மாதம் 5ஆம் தேதியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா 4ஆம் தேதி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகே நீங்கள் என்ன மாதிரியான கூட்டணிகள் 5ஆம் தேதி பேசப்பட்டது, 6ஆம் தேதி அந்த கூட்டணி கணக்குகள் எப்படி மாறியது, 7ஆம் தேதி என்ன நடந்தது, 8ஆம் தேதி என்ன நடந்தது, 10ஆம் தேதி எத்தகைய கூட்டணியோடு தாவேகா ஆட்சி அமைச்சதுங்கிறத ரொம்ப அணுகி பார்த்தீங்கனாலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணினுடைய அரசியலை எவ்வளவு காலம் எவ்வளவு நுட்பமாக புரிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெட்டகம், அந்த அரசியல் பெட்டகம் திமுக கிட்ட தானே இருக்கு. அவங்க தானே இந்த 75 ஆண்டு கால தமிழக அரசியலினுடைய நாடி நரம்புகளாகவும் கிளைகளாகவும் வேர்களாகவும் அவங்க தானே இருக்கிறாங்க.